வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான முட்டை மசாலா குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்கும்னா சால்னா மாதிரி இருக்கும், முட்டை சால்னா மாதிரி இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியண்ட் தேவைன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸை பார்க்க முடியும். இப்போ நான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை எடுத்து வச்சுருக்கேன், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், புதினா எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா, பட்டை, ஏலக்காய் 2-3 எடுத்து வச்சுருக்கேன், 1 கிராம்பு, அப்புறம் தேங்காயில் மேலே உள்ள இதை சீக்கிட்டு வெள்ளை கலரில் உள்ளதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே இப்போ நம்ம போயிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கடாய் சூடானதுக்கப்புறம் அதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நம்ம உரிச்சு வச்சுருக்கோம். ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். அந்த சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் லேசாக கொஞ்சமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பட்டை வச்சுருக்கோம் இல்லையா, உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் ஒரு 5-6 மிளகா சேர்த்துருக்கேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இது தாங்க. தனியான்னு சொல்லுவாங்க இதை. தனியா வரமல்லியை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா இங்கே பாருங்கள், இப்போ கலர் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த 3 ஏலக்காய், 1 கிராம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எல்லாத்தையும் அது கூட சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெப்பரு, ஒரு 4 பெப்பரு, ஒரு பட்டை துண்டு, அவ்வளோதாங்க. இப்போ நான் பட்டையை போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், மிளகு 4-5 மிளகு, அவ்வளோதான். இதை போட்டுட்டு கடைசியாக 1 ஸ்பூனு கசகசா வச்சுருக்கேன். இது இந்த குழம்புக்கு ரிச்னஸ் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக கசகசாவை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுவும் நல்லா வறுபடட்டுங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கி விட்டு இப்போ இது நல்லா இதாகட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 தக்காளியை நீட்டமாக கட் பண்ணி அது கூட சேர்த்துருக்கேன். நல்லா சொதன்னு வதங்கணுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி பிரிஞ்சதுக்கப்புறம் நான் தேங்காய் வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு கையளவுக்கு தேங்காய் வச்சுருந்தேன். அதாவது அரை மூடியில் கொஞ்சம் பாதியை வச்சுருக்கேன், வெட்டி வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் லேசாக வதங்கினா போதும். இப்போ அதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு, 4-5 வெள்ளைப்பூடு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் இது கூட அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகணுன்னு ஒரே ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன். புதினா, ஒரு கை புதினா வச்சுருந்தேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கிளறி விட்டு நம்ம ஆட்டி வச்சுருந்த மசாலாவை அந்த இதில் சேர்த்துக்கலாம். நான் ஆட்டினா 2 தடவையாக ஆட்டினேங்க. சின்ன மிக்சியில் 2 தடவையாக போட்டு ஆட்டிக்கிட்டேன். அது 2யுமே நான் அது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள் 2யுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நிறையா ஊற்றிக்கோங்க. சாதத்துக்குன்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றி. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் அதுலேருந்து பிரிஞ்சு வந்துருச்சு. நான் ஒரு 4-5 முட்டையை வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு. அதை இந்த குழம்புல அந்த வேக வச்ச முட்டையை லேசாக கீற்றி விட்டு உள்ளே போட்டுக்கோங்க. லேசாக கொஞ்சமாக கட் பண்ணி விட்ருக்கேன், அரை இதுக்கு. ஏன்னா அப்போ தான் மசாலா அதுக்குள்ளே இறங்கணும். இப்போ அதை மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துடும். இப்போ லாஸ்ட்டாக அதில் கொத்தமல்லி செடியை தூவி நம்ம குழம்பை இறக்கிடலாங்க. அவ்வளோதான், நம்ம முட்டை மசாலா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களை. தேங்க்யூ ஸோ மச்.